ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. அம்மனின் அருளால் எங்களுக்கு கிடைத்த பாக்கியம். நேற்று காலையில் ஒரு 7 மணிக்கு ட்ரெயின் ஏறி அங்கு போக வேண்டிய இடத்துக்கு சென்று திண்டுக்கல் போய் சேர்ந்தோம். அங்கிருந்து பஸ் எடுத்து பழனி போய் சேர்ந்தோம். நாங்கள் போன நேரம் காலை 10:30 மணி இருக்கும், இல்லை 11 இருக்கும். அப்போது திரு ஆவினன்குடி கோவிலை சுற்றி பார்த்து தரிசனம் செய்துவிட்டு அடுத்தது பழனிக்கு ஏறுறக்கு ஆரம்பித்தோம். கைபேசி கையில் வைத்து கொள்ளக்கூடாது என்று பெண்களை மட்டும் ரொம்ப செக் பண்ணுகிறார்கள், ஸ்கேன் பண்ணுறாங்க ஹேண்ட்பேக் எல்லாம். ஆனால் ஆண்கள் மட்டும் நிறைய பேரை பார்த்து விட்டேன். நிறைய பேர் கையில் ஃபோன் வைத்திருக்கிறார்கள். அத்துடன் நிறைய பேர் வந்தவர்கள் அனைவரும் அழகாக இருக்கும் இடத்தில் எல்லோர் ஃபோன் வைத்து படம் எடுக்கிறார்கள். நாங்கள் மட்டும் ஃபோனை லாக்கரில் வைத்துவிட்டு வர வேண்டி உள்ளது. என்ன செய்வது? இந்த மாதிரி வைத்திருக்காங்க சட்டங்களை. சரி, அடுத்தது பார்ப்போம். மேலே ஏற ஆரம்பித்தோம். என்னுடன் வந்த பெண்மணி, இதுதான் முதல் முறை நான் மலை ஏறுகிறேன் என்றார். ஏனென்றால் எப்போதுமே அவர்கள் விஞ்சில் தான் போவார்களாம். அதனால் இது ஒரு புது அனுபவமாக இருந்தது. அதனால் மிகவும் சந்தோஷப்பட்டார்கள். அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக ஏறினோம். அங்கங்கு தண்ணீர் இருக்கிறது, குடி தண்ணீர். அதுடன் டாய்லெட் வசதியும் இருக்கிறது. அதனால் அங்கங்கு உட்கார்ந்து கொஞ்சம் இளைப்பாறி விட்டு ஏறினோம். நாங்கள் போன நேரம் 12:30 இருக்கும். ஏனென்றால் மணி அடித்து கொண்டு இருந்தது. அதன் பிறகு கொஞ்சம் நேரம் இளைப்பாறுவோம் என்று அங்கே உட்கார்ந்து கொண்டோம். சிறு சிறு பிள்ளைகளை பார்த்தோம். அவர்களுக்கு சில பென்சில், ரூலர், ஷார்ப்னர் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தோம். அப்போது பக்கத்தில் இருந்த ஒரு சின்ன பையன், அவனுக்கு ஷார்ப்னர் கொடுத்திருந்தோம். அந்த ஷார்ப்னரை வைத்து அவன் விளையாட ஆரம்பித்து விட்டான். அவர்கள் அம்மா அதை எடுத்து பத்திரப்படுத்தினார். அதனால் அவர்கள் அம்மாவை அடிக்க ஆரம்பித்து விட்டான். ஏண்டா கொடுத்தோம், என்னடா செய்வது என்று யோசிக்க ஆரம்பித்தோம். உடனே என் கைப்பையில் இருந்த ஒரு பேனாவை எடுத்து அத்துடன் ஒரு ரசீது எழுதுவதற்காக எடுத்து கொடுத்தேன். அதை பார்த்து அவன் மிகவும் சந்தோஷம் அடைந்து அடிப்பதை நிறுத்திவிட்டு, அழுவதை நிறுத்திவிட்டு எழுத ஆரம்பித்து விட்டான். விளையாட ஆரம்பித்து விட்டான். ஆனால் எழுத தெரியாது. அதனால் கிறுக்க ஆரம்பித்து விட்டான். அவனுக்கு ஒரு சின்ன அக்கா, 1 வயசு கூட. அந்த பொண்ணு எனக்கு பேனா வேண்டும் என்று கேட்க ஆரம்பித்து விட்டது. என் தோழியோ கையில் இருந்தும் ஒரு பேனாவை எடுத்து பார்த்தார்கள். இங்கு ரொம்ப இல்லை என்று சொன்னார்கள். பரவாயில்லை, கொஞ்ச நேரம் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர்களும் கொடுத்து விட்டார்கள். இந்த 2 சிறு பிள்ளைகளும் நன்றாக எழுதி விளையாண்டுகிறார்கள். அதன் பிறகு அதை நாங்கள் பார்த்து ரசித்து கொண்டே கொஞ்சம் நேரம் கழித்தோம். பிறகு 10 ரூபா டிக்கெட்டில் போவோம் என்று போனோம். கூட்டம், ஏகப்பட்ட கூட்டம். முதல் ரூம் மாதிரி அடைத்து வைத்திருந்தார்கள். அவர்கள் போன பிறகு எங்களுக்கு கொஞ்சம் நேரம் கழித்து திறந்து விட்டார்கள். போனோம். கூட்டத்தோடு அரோகரா, 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 முருகனுக்கு அரோகரா என்று சொல்லி சந்தோஷமாக முருகனை பார்த்தோம், தரிசித்தோம். அதன் பிறகு என் தோழி ஒருத்தி கார்னருக்கு போ என்று திருப்பி திருப்பி சொன்னாள். சரி என்று கார்னருக்கு போனேன். கார்னரில் இருந்து கொஞ்சம் தெரிந்தது. நான் கொஞ்சம் குட்டை, அதனால் ரொம்ப தெரியவில்லை. ஏனென்றால் முன்னாடி இருக்கும் ஆண்கள் எல்லோரும் மறைத்து விட்டார்கள்.
அதனால் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துவிட்டு சந்தோஷமாக திரும்பினேன். ஆனால் என் தோழிகள் இருவரும் அங்கே நின்று கொண்டு ஒரு அபிஷேகத்தையும் பார்த்திருக்கார்கள். ஏனென்றால் ஒரு குட்டி முருகனுக்கு பால் அபிஷேகம் செய்துள்ளார்கள். அதையும் பார்த்துவிட்டு வந்தார்கள். மிகவும் சந்தோஷம் அடைந்தார்கள். அதன் பிறகு திரும்பவும் போய் பார்ப்போமா என்று கேள்வி எழுந்தது. சரி போவோம் என்று திரும்பவும் 10 ரூபா டிக்கெட் போய் எடுத்தோம். எடுத்துக்கொண்டு போனால் இந்த முறை கூட்டம் மிகவும் குறைவாக இருந்தது. அதனால் நிற்காமலே உள்ளே போய்விட்டோம். போனால் சந்நிதிக்கு பக்கத்திலே எங்களுக்கு பார்க்க விட்டார்கள். ஆனால் அங்கு உள்ள காவலர் மிகவும் அவசரமாக வரட்டி கொண்டே இருந்தார். பார்த்த திருப்தி பத்தாமல் இன்னொரு முறை எடுப்போம் என்று ஓடினோம். ஓடி இன்னொரு முறை எடுத்தோம். அப்போது மணி 2 இருக்கும். அதனால் கூட்டம் குறைந்து இருந்தது. சந்தோஷமாக எடுத்துக்கொண்டு திரும்பவும் ஓடினோம். அப்போது நல்ல தரிசனம் கிடைத்தது. கூட்டமும் நிறைய இல்லை. அதனால் மெதுவாக பார்த்து கொண்டே இருந்தோம். நன்றி, வணக்கம். அடுத்த பகுதியில் பார்ப்போம். ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. முருகனுக்கு அரோகரா, அரோகரா, அரோகரா.